Class 7, Chapter 5, Lines and Angles. அதில் exercise 5.1. இந்த exerciseல டோட்டலாக 10 sums இருக்கு. இந்த 10 sumsuமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எடிஷனில் சேம் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.1ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் எடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 14 sums இருக்கும். ஆனால் இந்த எடிஷனில் வெறும் 10 sums தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா சம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் யூ இன் மெனி வேஸ். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இல்லை நான் டெக்ஸ்ட் புக் சம்ஸ் உடைய சொல்யூஷன் மட்டும் தான் இப்போ நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், எனக்கு அது மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் எடிஷன் வீடியோவில் ஃபர்ஸ்ட் 8 சம்ஸ் சேம், அப்படியே அந்த 8 சம்ஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த ப்ரீவியஸ் எடிஷன் வீடியோலையே. அண்ட் 9th and 10th சம், கரண்ட் எடிஷனுடைய 9th and 10th சம் வந்து ப்ரீவியஸ் எடிஷனில் 13th and 14th சம்மாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் எடிஷனில் 13th சம்மும் பார்த்தீங்கன்னா நிறைய சப்டிவிஷன் இருக்கும். பட் கரண்ட் எடிஷனில் 9th சம் ஒரு 3 சப்டிவிஷன் தான் இருக்கும். பட் இட்ஸ் ஜஸ்ட் 1 மார்க். ஸோ எக்ஸ்ட்ரா 1 மார்க்ஸ் வந்து என்றைக்குமே தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். நான் பர்சனலாக என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா அந்த ஃபுல் வீடியோவையும் பார்க்க சொல்வேன். எக்ஸ்ட்ரா 4 சம்ஸுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் தான். டெக்ஸ்ட் புக் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் 8 சம்ஸும் 13th and 14th சம்மும் பார்த்தீங்கன்னா கரண்ட் எடிஷனுக்கான எல்லா சம்ஸும் அதிலே கவர் ஆகிடும். நான் அந்த வீடியோட லிங்க் இங்கே டேக் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஆர் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் கூட போய் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.